வணக்கம். உங்க சம்பள வரியில வரப்போற ஒரு பெரிய மாற்றத்தை பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது உங்க டிடிஎஸ் கிரெடிட்ட நேரடியா பாதிக்க போகுது. அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. இதுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். எந்த டென்ஷனும் வேண்டாம். இந்த புது விதிகளை பத்தி நீங்க என்னவெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்கலாம். நீங்க முழுசா தயாராயிடுவீங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த முழு மாற்றத்தையுமே ஒரே ஒரு சிம்பிள் ரூல் தான் முடிவு பண்ணுது. அது என்ன ரூல்னு பாப்போமா? இங்க தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க சம்பளம் மார்ச் மாசத்தோடதா இல்ல ஏப்ரல் மாசத்தோடதாங்கிறது முக்கியமே இல்ல. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல அது என்னைக்கு கிரெடிட் ஆகுது அந்த தேதி தான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லைட பாருங்க. மார்ச் 31ஆம் தேதி சம்பளம் வந்தா அது பழைய ரூல்ஸ் படி போகும். ஆனா ஏப்ரல் 1ஆம் தேதி இல்ல அதுக்கப்புறம் வந்தா அது புது ரூல்ஸ் படி போகும். இவ்வளவுதான் விஷயம். இந்த விதி எவ்வளவு தெளிவா இருக்குன்னு பாருங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஏப்ரல் 1, 2026க்கு முன்னாடி உங்களுக்கு சம்பளம் வந்துருச்சுன்னா, உங்க டிடிஎஸ் பழைய சட்டமான செக்ஷன் 192 கீழே கழிக்கப்படும். ஒருவேளை ஏப்ரல் 1ஆம் தேதி அல்லது அதுக்கப்புறம் சம்பளம் வந்தா, அது புது சட்டமான செக்ஷன் 392 கீழே கழிக்கப்படும். இதுல எந்த குழப்பத்துக்கும் இடமே இல்ல. ஆக நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் இதுதான். உங்க டிடிஎஸ் கணக்கீட்டிற்கு முக்கியமானது பணம் வர்ற தேதி மட்டும்தான். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் எப்ப கிரெடிட் ஆகுதோ அந்த தேதி தான் எந்த வரி விதி பொருந்தும்னு முடிவு பண்ணும். ஓகே, இந்த ரூல் உங்களுக்கு எப்படி பொருந்தும்னு இப்ப பார்க்கலாம். ஒரு ஊழியரா நீங்க செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்கு. அதுல முதல்ல உங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ளரேஷன்ல என்ன மாற்றம் செய்யணும்னு பார்ப்போம். இத்தனை நாளா நீங்க செக்ஷன் 80C மாதிரி பழைய எண்களை தான் உங்க டெக்ளரேஷன்ல பார்த்திருப்பீங்க. ஆனா இப்போ அதெல்லாம் மாத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு. 2026-27 வருஷத்துக்கான உங்க முதலீடுகளை நீங்க அறிவிக்கும் போது ஷெட்யூல் XV மற்றும் செக்ஷன் 123ங்கிற இந்த புது எண்களை தான் பயன்படுத்தணும். நீங்க யோசிக்கலாம், ஏன் நம்ம கம்பெனி இந்த புது ஃபார்ம் எல்லாம் கேக்குறாங்கன்னு. அதுக்கு காரணம் இதுதான். உங்க முதலாளிகளும் ஏப்ரல் 2026ல இருந்து அவங்க சிஸ்டம்ஸ் அப்டேட் பண்ணி இந்த புது செக்ஷன் எண்களை சேர்க்கணும். அதனால தான் உங்க HR டீம் கிட்ட இருந்து இந்த மாற்றங்களை நீங்க பாக்குறீங்க. இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். சரி, உங்ககிட்ட இருந்து வரிய புடிச்சிட்டாங்க. அந்த பணம் எங்க வரவு வைக்கப்படும்? உங்க பணத்தை நீங்க எங்க பார்க்கலாம்? இந்த வித்தியாசத்தை ரொம்ப கவனமா பாருங்க. மார்ச் 2026ல புடிச்ச டிடிஎஸ் உங்க AIS, அதாவது ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ல அசஸ்மெண்ட் இயர் 2026-27க்காக காட்டப்படும். ஆனா ஏப்ரல் 2026ல புடிச்ச டிடிஎஸ் புதுசா வர ஃபார்ம் 16Aல டிரான்சிஷன் இயர் 2026-27க்காக காட்டப்படும். இது ரெண்டையுமே நீங்க இ-ஃபைலிங் போர்ட்டல்ல செக் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வர்ற ஒரு பொதுவான சந்தேகத்தை இப்ப தீர்த்துக்கலாம். உங்க கம்பெனி அரசாங்கத்துக்கு வரியை எப்ப கட்டுறாங்கன்றது உங்களுக்கு முக்கியம் இல்ல. உங்க சம்பளத்தில இருந்து வரி எப்ப பிடிக்கப்பட்டதுன்றது மட்டும்தான் உங்க கிரெடிட் இயரை முடிவு பண்ணும். சரி, ஒருவேளை உங்க வரி கணக்குல ஏதாச்சும் ஒரு பொருத்தமின்மை, அதாவது மிஸ்மேட்ச பார்த்தா என்ன பண்றது? பயப்படவே வேணாம், அதுக்கு ஒரு சுலபமான தீர்வு இருக்கு. இந்த மாதிரி புது மாற்றங்கள் வரும்போது சில சின்ன சின்ன தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு, உங்க கம்பெனி தெரியாம பழைய செக்ஷன் நம்பரை பயன்படுத்தி இருக்கலாம். இல்லனா தப்பான அசஸ்மெண்ட் இயரை செலக்ட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் சாதாரணமா நடக்கக்கூடியதுதான். இந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன செய்யணும்னு இதோ ஒரு சிம்பிள் 4 படி திட்டம். ஸ்டெப் 1, உங்க AIS மற்றும் ஃபார்ம் 168 இ-ஃபைலிங் போர்ட்டல்ல அப்பப்போ செக் பண்ணுங்க. ஸ்டெப் 2, ஏதாவது மிஸ்மேட்ச பாத்தீங்கன்னா ஸ்டெப் 3, உடனே உங்க கம்பெனிக்கு இத பத்தி சொல்லுங்க. அவங்க தான் இதை சரி செய்ய முடியும். ஸ்டெப் 4, அவங்க ஒரு திருத்தப்பட்ட டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றத உறுதி செஞ்சுக்கோங்க. சில சமயம் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் சிக்கலா தெரியலாம். அந்த மாதிரி நேரத்துல உதவிக்கு நீங்க நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி நிபுணர்களா அணுகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வரி விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் உதவி தேவைப்பட்டா நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி நிபுணர்கள் இருக்காங்க. அவங்களோட தொடர்பு எண் இதோ. அவங்க உங்க வரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சுலபமாக்க உதவுவாங்க. நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா தகவல்களையும் ஒரு தடவை சுருக்கமா பார்த்துடலாம். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களோட தொகுப்பு இதோ. உங்க புது நிதியாண்டுக்கான செக்லிஸ்ட் இதுதான். 1, சம்பள டிடிஎஸ் பணம் வந்த தேதியை பொறுத்தது. 2, ஏப்ரல் 1ல இருந்து டிடிஎஸ் கணக்கீடுகள் புதுசா மாறும். 3, உங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ளரேஷன்ல புது செக்ஷன்களை யூஸ் பண்ணுங்க. 4, மார்ச் டிடிஎஸ் AISலயும் ஏப்ரல் டிடிஎஸ் ஃபார்ம் 16Aலயும் செக் பண்ணுங்க. 5, ரொம்ப முக்கியமா ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்தா உடனே உங்க கம்பெனிக்கு சொல்லுங்க. அவ்வளவுதான். இப்ப நீங்க புது வரி ஆண்டுக்கு முழுசா தயாராகிட்டீங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, வரி விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமா இருந்தா உதவி கேட்க தயங்காதீங்க. ஒரு மன அழுத்தம் இல்லாத வரி காலத்திற்கு நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி நிபுணர்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். அவங்க நம்பர் 95,027,481. இதை பார்த்ததற்கு மிக்க நன்றி.